பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட இணைந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்தபடியினால் கர்த்தருக்கே கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம். இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை யாத்திரையாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். மோசேயினிடத்தில் ஆண்டவர் அழைப்பை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு ரட்சிக்கும்படியான அடையாளங்களை அற்புதங்களை எல்லாம் காண்பித்து நீ போ என்று சொல்லும் பொழுது, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்கப்பா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று மோசஸ் சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவர், நீ திக்குவாயா இருந்தாலும் நான் உன்னை அனுப்புகிறேன், உன் வாயோடு கூட நான் இருப்பேன், நீ பேச வேண்டியதை தெளிவாய் பேசுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே எகிப்திலே சென்று மேன்மையான காரியங்களை பேசி நடப்பித்தான் என்று பார்க்கிறோம். 10 விதமான வாதைகளை நடத்தினான். செங்கடலை பிளக்கச் செய்து வெட்டாந்தரையில இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினான். தண்ணீர் இல்லாத பொழுது அவருடைய தண்ணீர் கொடுத்தவர்களுக்கு தாகத்தை அங்கு கற்பாறையிலிருந்து பிளக்கச் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து போன மோசே கர்த்தருக்கு முன்பாக ஒரு உன்னதமான காரியத்தை செய்தான். அதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். அது யாத்திரையாகமம் 32வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடும், என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய சாதியாக்குவேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது மோசே மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபித்ததை, தேவனிடத்தில் பேசினதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எந்த நாவு திக்கு நாவாகவும் மந்த நாவாகவும் பேச முடியலை என்று சொன்னானோ, அவன் பேசின உன்னதமான ஒரு செயல் வார்த்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நான் அழைக்க போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவன் சொல்லும் பொழுது தன்னை உயர்த்துகிறத மோசே ஏற்றுக்கொள்ளாம, ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க, எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க, உங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னீங்க, இன்றைக்கு இவர்கள் செய்கிற தவறின் நிமித்தமாய் இவர்களை நீ அழித்து போடுவீரானால் எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இவருடைய தேவன் இவங்களை வழிநடத்த முடியாம போனதுனால வனாந்தரத்தில் அவங்க மடிந்து போனாங்க. அப்போ உம்முடைய நாம் தானே மகிமைப்படும், கீழாக பேசப்படும், உம்முடைய நாமத்திற்கு அது இழக்கல்லவா? ஆகவே தயவு கூர்ந்து இவங்களை மன்னிங்க. இன்னும் அவன் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறான். 32வது வசனத்துல, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவருடைய நாவோடு கூட இருந்து, நான் நீ பேச வேண்டியது உனக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னார். மக்களுக்காக காரியங்களை செய்ய ஆண்டவரனை ஆசீர்வதித்து அனுப்பினது உண்மைதான். ஆனால் இப்பொழுது தேவனோடு கூட அவன் பேசுகிறான். தேவனுடைய இருதயத்தை மாற்றுகிற வகையில அவனுடைய பேச்சு அமைகிறது. திக்குவாய் தான், மந்த நாவு தான், ஆனா தேவனை அவன் அங்கே கிரிய செய்யும்படியாய் பேசுகிறதை வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் பேசுகிறான். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் கர்த்தாவே, உங்க சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் என்றென்றைக்கும் சுதந்திர கொள்ளும்படிக்கு உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே அல்லவா? இப்போ நீங்க அவங்க கோபப்பட்டு அவங்கள அழிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஹல்லேலூயா. கோபப்பட்டு மக்களை அழிக்க நினைத்த ஆண்டவரை மோசேயுடைய மந்த நாவு திக்குவாய் மாற்ற செய்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையானது அவருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நடந்த காரியங்களை பாருங்க. கடந்த மாதம் 30ஆம் தேதி ஹல்லேலூயா
ஜூலை மாதம் 30ஆம் தேதி வயநாடு பகுதியில் பெருத்த மழையினாலே எத்தனை மக்கள் ஆண்டவர் அங்கே மண்ணிலே புதைந்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொல்கத்தா நகரில் நடந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னும் தேசங்களில் பல இடங்களில் பெண்களுக்கு விரோதமாய், சிறுவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற தீமையான காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபத்தினால் இது நடக்கிறது. அன்றைக்கு மோசே கர்த்தருடைய கோபத்தை தணிக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கிற மனிதனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, திறப்பில் நிற்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காண. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேசம் அழியக்கூடாதபடிக்கு திறப்பில் நிற்கத்தக்க ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். அன்றைக்கு மோசேயே தேவன் அங்கே திறப்பில் காண்கிற மனிதனாய் கண்டார். அந்த அழிக்க நினைத்த மக்களை அழித்து அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அழிந்து போகிற மக்களுக்காய் திறப்பின் வாயில நிற்கத்தக்க மோசேக்களாய் உங்களையும் என்னையும் இந்த நாளில் அழைக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்தும் பாவத்தில் விழுந்து கிடக்கிற மக்களை குறித்தும் கர்த்தருடைய சமூகத்தில் கதறி ஜெபிக்கிற அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாய், அனுபவம் உள்ள ஊழியக்காரர்களாய் உங்களையும் என்னையும் இருக்க இந்த மாதத்தில் தேவன் அழைக்கிறார். அப்படி அழைத்த ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அதை நேர்த்தியாய் மோசே செய்தான், சரியாய் செய்தான். ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட செயலை செய்தவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பட்டம் என்ன? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய நாமத்தை, எத்தனை பெரிய உயர்வை தேவன் கொடுத்தார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவனுக்கு விரோதமாய் அவனுடைய சொந்த சகோதர சகோதரி எழும்பும் போது கர்த்தர் மோசேக்கு துணையாய் நின்றார். கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கஷ்டப்படுகிற மக்கள், வேதனையுள்ள மக்கள், பாவத்தில் இருக்கிற மக்களை குறித்து தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவே நம்மை தீங்கு அணுகாமல், நம்ம எத்தனை பெரிய தீங்கு நம்மை சுற்றி இருந்தாலும் அவைகளின் நடுவில் நம்மை மகிழ்ச்சியோடு கூட வாழச் செய்வார். சத்ரக், மேஷாக், ஆபேத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்தாங்க. அக்கினியின் நடுவில் போடப்பட்டாலும் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. அக்கினியின் நடுவில் கொழுந்து விட்டு எரிகிற 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியின் நடுவில் உலாவினாங்க. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்படி அவளுக்கு கிடைத்தது? கர்த்தரை நம்புகிற, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற, உறுதியாய் அவருக்காய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இப்படி காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மோசேயுடைய வாழ்க்கையில அது மாத்திரமா தேவன் செய்தார்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் மரித்த எந்த ஒரு மனிதர்களால் அடக்கம் பண்ணப்படுகிறாங்க. ஆனால் மோசே ஒருவன் மாத்திரம் வானத்தையும் பூமியும் சண்ட சராசரங்களையும் உருவாக்கின கர்த்தரால் மரித்த பொழுது அடக்கம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த மோசேயை உருவாக்கின தெய்வம், அந்த தெய்வம் இவனை கொண்டு போய் மலையில அடக்கம் பண்ணினாராம். அந்த கல்லறையை இதுவரை ஒரு நாளும் ஒருத்தராலும் காண முடியவில்லை என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. எத்தனை ஒரு பாக்கியத்தை தேவன் மோசேக்கு கொடுத்தார். காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரின் கோபத்தையே ஆற்றுகிறவனாய், மாற்றுகிறவனாய், அவனுடைய ஜெபம் உருக்கமான கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த அவனுடைய வாயின் வார்த்தைகள் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டது. உண்மையானால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட நன்மைகளை, இப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த நாளில், இந்த துவக்கத்தின் காலை வேளையில் கர்த்தர் இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசேயை போல திறப்பின் வாயில நிற்கத்தக்கதாக இந்த மாதத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய உள்ளத்தை மாற்றுகிற பிள்ளைகளாய் நம்முடைய ஜெபம் இருப்பதாக, நம்முடைய சுய காரியத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இல்லாமல், அழிந்து போகிற தேவ கோபம் எங்கே காணப்படுகிறதோ அந்த கோபத்தை ஆற்றுகிற மக்களாய் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்தி நம்மை மேன்மைக்குரியவர்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, திக்குனாவும் மந்தனாவும் உடையவனாயிருந்த மோசேயை அழைத்து அவனை ஆசீர்வதித்தீர். உன்னாவோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னீர். அந்த வார்த்தை
எத்தனை ஆசீர்வாதமாய் இருந்ததப்பா. திக்குனாவாய் உடையவன் உம்முடைய இருதயத்தையே உம்முடைய உள்ளத்தையே அவன் மாற்றுகிற மனிதனாய் அவன் பேசினான். காரணம், அவனுடைய நாவோடு நீர் இருந்தீரப்பா. எங்களோடும் நீர் இருக்கிறீர். நன்றி தகப்பனே. துவக்கம் முதல் வருடத்தின் ஒவ்வொரு மாதமும் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் தாயின் கருவில உருவான நாள் முதற்கொண்டு எங்களை தெரிந்து அழைத்து ஆசீர்வதித்து வருகிறீர். இந்த செப்டம்பர் மாதத்திலும் உடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீர். ஸ்தோத்திரப்பா. மோசேயை போல திறப்பில் நின்று ஜெபிக்கிற உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய், உண்மையுள்ள உமது பிள்ளைகளாய், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை தாரும். அப்பொழுது எங்களுக்கு உரியதை, எங்களுக்கான பாதுகாப்பை, எங்களுக்குரிய மேன்மையை நீ தருவீர் என்று சொல்லி காலை வேளையில் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். அப்படியே செய்து எங்களை இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கூட காத்துக்கொள்ளும். திரும்ப புதிய மாதத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நன்றி சொல்லும் வரை உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம், உடைய பாதுகாப்பு, உடைய வல்லமை எங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியது மோசேயை போல திறப்பில் நின்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மையும் மெச்சிக்கொள்ளுகிற வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.